கொடுமுடி காவிரி ஆற்றங்கரையில் தாங்க இப்போ நின்றுட்டுருக்கோம். இன்று புரட்டாசி அமாவாசை. இது வந்து மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசைக்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது எல்லாத்தோட நம்பிக்கை. அதனால் கொடுமுடி ஆற்றங்கரையில் வருடந்தோறும் இந்த புரட்டாசி அமாவாசையான மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து கூட்டம் நல்லாயிருக்கும். இந்த வருஷமே நல்ல கூட்டங்க. நாங்களும் காலையில் ஒரு 8 மணி சுமாருக்கு போயிருந்தோம். பல்வேறு ஊர்கள் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து தங்களோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்துருந்தாங்க. இந்த கொடுமுடி காவிரி ஆற்றங்கரை ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் கூடுதுறைங்கிற இடத்துல பவானியாரும் காவிரியாரும் ஒன்றா கூற இடம். அந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிறகாக கொடுமுடி காவிரி ஆற்றங்கரை தாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிற இடம். வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் வர்ற இந்த அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு தங்கள் வீட்டில் இறந்தவங்க தங்கள் முன்னோர்களுக்கு வந்து இந்த தர்ப்பணம் கொடுத்து பிண்டம்லாம் வந்து ஆற்றுல கரைப்பாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இது முடிச்சதுக்கப்புறம் கொடுமுடி மறுசீர் திருக்கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்குமே அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இப்போ தங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே போயிடுவாங்க. இது வந்து வருடந்தோறும் நடந்துகிட்ருக்கு. நாங்களும் இந்த வருஷம் போயிருந்தோம். நீங்கள் இந்த கொடுமுடி காவிரி ஆற்றங்கரைக்கெலாம் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே.